இன்னைக்கு சாதாரணமா நம்ம இன்டர்நெட்டுக்கு போனாவே என்டிஏ கூட்டணியா விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வராரா, இல்ல விஜய் கூட்டணி கூட பேசிட்டு இருக்காரா, இல்ல எடப்பாடி கூட பேசிட்டு இருக்காரா, இல்ல பிஜேபி கூட பேசிட்டு இருக்காரா, மறைமுக பேச்சுவார்த்தை இப்ப அப்படி பண்றீங்களா இப்படி பண்றீங்களா அப்படின்னு போட்டு தாளிச்சிட்டு இருக்காங்க. ஆன்லைன் பக்கமே போக முடியல. அந்த அளவுக்கு மீடியாவுடைய பக்கம் பயங்கரமா திரும்பி இருக்கு தாவாக்கா என்டிஏ கூட்டணி. சரி, உண்மை நிலவரம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பலவிதமான தலைவலியும் பலவிதமான விஷயங்களும் வெளில வருது. இந்த விஷயம் பவன் கல்யாண், அதாவது ஆந்திராவில இருந்து பவன் கல்யாண் விஜய் கூட பேசுறாரு. விஜயும் பவன் கல்யாண் பேசுறாங்க. இப்ப இவங்களுக்குள்ள இவங்க என்டிஏ கூட்டணிக்கு எப்படியாவது விஜய் அழைச்சிட்டு வந்துடணும். அதே போல பாஜகவோட தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயலும் பேசுறாரு. இப்படி பலவிதமான பேச்சுகள். இதெல்லாம் தாண்டி அரசியல் தலைவர்கள் அதிமுக நயினா நாகேந்திரன்ல இருந்து ஆரம்பிச்சு எடப்பாடில இருந்து எல்லாமே கேள்வி கேட்கிறாங்க. ஆனா பதில் தெரியாம தலைமை மொழி எடுக்கும். போக போக தெரியும். கூடிய விரைவில் அறிவிப்போம். இப்படி மீடியாவில் செய்திக்கு பஞ்சம் இல்ல. இதையும் தாண்டி இந்த விமர்சகர்கள் சொல்லுவாங்கல்ல, விமர்சகன்ற பேர்ல அதிமுகவில இருந்து பயங்கரமா பேசுறாங்க. அதாவது எப்படி இருந்தாலும் விஜய் இங்க கொண்டு வந்துருவாங்க. விஜய் எப்படி இருந்தாலும் என்டிஏல தான் சேருவாரு, அதிமுக தான் விஜய் இருப்பாரு, இப்படி அப்படின்னு விமர்சகர்கள் ஒரு பக்கம் போட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப விஜயோட முடிவு என்னதான் அப்படின்னு ரொம்ப சைலண்டா இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் பிரச்சனை இருக்குது. நிர்மல்குமாரா இருக்கட்டும், ஆதவர்ஜனாவா இருக்கட்டும், செய்தியாளர் கேட்கறாங்க, சரி என்ன நடக்குது, இப்ப என்டிஏ கூட்டணி இருக்கா, விஜய் அவங்க கூட பேசுறாங்களா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அவங்க எதுவும் இருந்தாலும் தலைமை சொல்லும், நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றதுல இப்ப என்ன நம்மளால புரிஞ்சிக்க முடியுது? ஒரே ஒரு விஷயம் தான். இதுக்கிடையில சிபிஐ விசாரணை வந்தது. அதுக்கு பிறகு ஜனநாயக பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்ப ஏன்னா ஜனநாயக சென்சார் குழு நேத்து முதல் நாள் அதை பார்க்கணும், அவங்க பார்க்கல. இன்னைக்கு பிரதமர் மோடி வந்திருக்காரு. இவ்வளவு மீடியா, இவ்வளவு அரசியல் விமர்சன பேர்ல பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. மொத்தத்துல ஒரு மனுஷனை எப்படிலாம் படுத்துருமோ அவ்வளவு படுத்திட்டு இருக்காங்க. சரி, என்ன நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சி சேர்ந்துருச்சு. ஒன்னு அதிமுக, ஒன்னு திமுக. எப்படியா இருந்தாலும் விஜய்க்கு தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. விஜய் தான் முதலமைச்சர். அவர் எப்படி இருந்தாலும் இந்த எலெக்ஷன்ல தனியா மோத விடக்கூடாது. நம்ம என்னெல்லாம் பண்ணுமோ அவ்வளவு முயற்சி பண்ணி அவர் எப்படி இருந்தாலும் நம்ம ஒன்னு என்டிஏல சேர்க்கணும், இல்லனா எலெக்ஷன்ல நிக்க விடான்ற அளவுக்கு எல்லாமே பயங்கரமா உள்குத்து போயிட்டு இருக்கு. எல்லாமே மறைமுகமா ஏதோ போயிட்டு இருக்கு. சிபிஐ விசாரணை பேர்ல ஏதோ ஒண்ணு உள்ள நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் விஜய் சைட்ல இருந்து எதுவுமே வெளில வரல. எல்லாமே மறைமுகமாவே பண்ணிட்டு இருக்காங்க. மறைமுகமாவே ஏதோ நடந்துட்டு இருக்கு. இதனாலதான் ரொம்ப சைலண்டா இருந்திருக்காங்க. இந்த நேரம் சரியான நேரம். இந்த நேரத்துல விஜய் எது வாய திறந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு விவாதமா மாறும். அவருக்கு அது பாதமாக கூட போய் முடியும். ஏன்னா இந்த சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஜனநாயகம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு மனுஷன் எவ்வளவு பிரச்சனை தான் தாங்க முடியும்? எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் அரசியல் தான். அரசியல் எவ்வளவு பயங்கரமானதுன்னு பாத்துங்க. சாதாரணமா எல்லா மனுஷனும் அரசியல் இறங்கிட முடியாது. அரசியல் இறங்கி அவன் வெளில வந்துட முடியாது. அத்தனையும் நடக்கிறது தான் இப்ப விஜய்க்கு. எம்ஜிஆருக்கு என்னென்ன நடந்ததோ எப்படிலாம் போட்டு திமுக, அப்போதைக்கு உள்ள திமுக அவர் படுத்தி எடுத்தாங்களோ அதை விட 10 மடங்கு இப்ப விஜயை போட்டு படுத்திருக்கிறாங்க. எம்ஜிஆருக்காவது ஒரு சைடு தான் பிரச்சனை, ஆனா இங்க சுத்தி பிரச்சனை. அப்படியே யோசிச்சு பாருங்க. நடுவுல விஜய எல்லா மொழியில இருந்து தாக்குறாங்க. ஒரு பக்கம் ஏடிஎம்கே, ஒரு பக்கம் டிஎம்கே, ஒரு பக்கம் என்டிஏ, ஒரு பக்கம் காங்கிரஸ், ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி. இப்படி எல்லா பக்கத்திலும் தாக்குதல் வருதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்ன? ஒரே காரணம் தான், விஜயோட மக்கள் செல்வாக்கு. விஜய்க்கு அவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு இன்னைக்கு இருக்குது. தமிழ்நாட்டுல நிரூபிக்கப்படாத ஒரு மக்கள் செல்வாக்கு. 100% அவருக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பரவி கிடக்கு. இதை பார்த்து பயந்து நடுங்கி போய் இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் நடத்துற நாடகங்கள் தான் இவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது. ஒரு பக்கம் குடும்ப ரீதியா அவங்கள தாக்குறாங்க, ஒரு பக்கம் அரசியல் ரீதியா தாக்குறாங்க, ஒரு பக்கம் அழுத்த ரீதியா தாக்குறாங்க. இவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் தெம்பா நின்றுட்டு அமைதியா வந்திருக்காரு. ஏன்னா இந்த தாக்குதலுக்கு எல்லாமே அமைதி மட்டும்தான் ஒரு தீர்வு. இதுல வாயை திறந்தா அது யாருக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னா தான் தலையில தானே மண்ணாவாரி கொட்டிக்கிற மாதிரி தான். ஆல்ரெடி விஜய் ஒரு விஷயத்துல மண்ணாவாரி கொட்டிட்டாரு. இதுக்கு மேலேயும் ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, ஒரு தவறு நடக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா அவருடைய அடியை ரொம்ப துல்லியமா எடுத்து வைக்கிறாரு. எல்லாருமே என்டிஏவில் எப்படியாவது அவர் இழுத்துடணும், அவர் எப்படியாவது நம்முடைய வலையில சிக்க வைக்கணும், எப்படியாவது அதிமுகவில் அவரை சேர்த்துடணும். 50 இடம் 40 இடம் அவருக்கு துணை முதலமைச்சர் அப்படி இப்படின்னு சொல்றாங்களே, உண்மையிலேயே இவரோட பவர் நினைச்சுதான் சொல்றாங்களா, இல்ல அவர் ஒரு கோமலையா மாத்திடலாம் அப்படின்னு, விஜயகாந்த் மாதிரி ஒருத்தர மாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அது உண்மையே புரியல. உண்மையிலே சொல்ல போனா விஜய்க்கு மிகப்பெரிய பவர் இருக்கு. ஒரு விஷயம் நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இந்த ஒரு விஷயத்துல எவ்வளவு பெரிய விஷயம் அடங்கியிருக்கு பாருங்க. இன்னைக்கு ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு. ஒரு புதுசா ஒரு மனுஷன் அரசியல் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு
சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. புதுசா ஒரு மனிதர் அரசியலுக்கு வந்தா எவ்வளவு பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்குன்றத கண்கூட நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கு எல்லாமே காரணம் மக்கள் செல்வாக்கு தான். அவங்களுடைய அன்பு எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் தாக்கிட்டே இருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த மனுஷோட செல்வாக்கு அதிகரிச்சுட்டே இருந்திருக்கும். அதுதான் இப்ப விஜய் நடந்துட்டு இருக்கு. தாக்குதல் ஒரு பக்கத்துல இருந்து வரல, தாக்குதல் 5 பக்கத்துல இருந்து வருது. 5 பக்கம் தாக்கினா இந்த மனுஷன் விழுந்துருவாங்க அப்படின்னு தாக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது கண்டிப்பா இல்ல. 5 பக்கம் தாக்க மறைமுகமா மிகப்பெரிய அளவுல விஜயை செல்வாக்கு உயர்த்துறாங்க. எந்த ஒரு மனிதரை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோமோ அந்த மனிதர்கிட்ட தான் அதிகமான செல்வாக்குகள், அதிகமான விஷயங்கள் அவர்கிட்ட மறைஞ்சு கிடக்குன்னு அர்த்தம். அதை தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா விஜய் அவர் சினிமாவே வேண்டாம் அப்படின்னு தட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது அவர் இன்னைக்கு எவ்வளவு அனுபவங்கள், எவ்வளவு விஷயம் கத்துட்டு வந்திருக்காரு, எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்குன்றத அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு ரொம்ப சைலண்ட் மோட்ல போயிருக்காரு. இந்த சைலண்ட் மோடுக்கு போனா மட்டும்தான் அவர் வெளில வர முடியும். அதனாலதான் ஒரே வார்த்தையில அவர் சத்தமே போடாம என்டிஏ எப்படினாலும் கத்திட்டு இருங்க, எப்படினாலும் திமுக எப்படினாலும் கத்திட்டு இருக்கட்டும், எப்படினாலும் யார் வேணாலும் கத்திட்டு இருக்கட்டும், எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் வேட்பாளர்கள் நான் தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்னு அவருடைய வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கிறதுல நேற்று முதல் நாள் 60 பேரை தேர்ந்தெடுத்தாரு. இன்னைக்கு 30 பேரை தேர்ந்தெடுக்கிறாரு. நாளைக்கு இன்னும் அடுத்தடுத்த இடங்களுக்கு தேர்ந்தெடுப்பாரு. அவருடைய வேலையை அவர் சரியா பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இது உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னா விஜயோட செல்வாக்கு இருக்கிறத பார்த்து எல்லாமே மிரண்டு போயிருக்காங்கன்றதுதான் உண்மை, 100% உண்மை. ஏன்னா நாளைக்கு நானும் வர முடியாது, நீனும் வர முடியாதுன்றது அவங்களுக்கு 2 பேத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா விஜயோட செல்வாக்கு 1% 2% கிடையாது. ஒரு மனுஷன் 10-15% எடுத்தாவே பெரிய ஒரு லெவல் வரும். ஆனா விஜய்க்கு உண்மையிலே நம்ப மாட்டீங்க 58% இருந்திருக்கு. 58% இதை நான் பல வழிகளை நிரூபிப்பேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, என்னுடைய வெப்சைட்ல நான் குறைஞ்சது ஒரு 5 வெப்சைட் வச்சிருக்கேன். 5 வெப்சைட்டையும் கடந்த 3 மாசமா ஓட்டெடுப்பு நடத்திட்டு வரேன். 84%, 74%, 68%, 58% அப்படின்னு மாறி வந்தது. அதுல கடைசியா 58 கீழே குறையவே இல்லை. அதே சரி நம்மளுதெல்லாம் வருது, விஜயோட ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை நம்பாம தான் நான் வெப்சைட்ல எடுத்து பார்த்தேன். எனக்கு பிரமிப்பாயிடுச்சு, ஆச்சரியமாயிடுச்சு. மக்களிடம் விஜய்க்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கா அப்படின்னு ஒரு நிமிஷம் நான் திகைச்சு போனேன், அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். சரி இதெல்லாம் தாண்டி இப்ப நேற்று முதல் நாள் புதிய தலைமுறையிலேருந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அடுத்து ஆட்சி அமைக்க போறது யார் அப்படின்னு. சரியான கேள்வி. அடுத்த 2 மணி நேரத்திலேயே பயங்கரமான ஓட்டு, 3.5 லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்க. விஜய்க்கு அதே 58% ஓட்டு போட்டிருக்காங்க. 23% தான் திமுகவுக்கு இருக்கு. அதிமுகவுக்கு 9, சீமானுக்கு 7. இதை பார்த்து நானே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிட்டேன். உண்மையிலே இப்படி இருக்கா அப்படின்னு நான் திகைச்சு போனேன். நினைச்சு திரும்ப அதே ஓட்டெடுப்பு தேடினேன். ஆனா புதிய தலைமுறையில இருந்து அதை டெலீட் பண்ணிட்டாங்க. அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது, எவ்வளவு பெரிய செல்வாக்கு விஜய்க்கு இருக்குன்னு பாருங்க. அந்த புதிய தலைமுறையில இருந்து அது நீக்கினது கூட இதனால பெரிய பாதிப்பு நல்லத்துக்கு நினைச்சிருக்கலாம், இல்லைன்னா அழுத்தத்துக்காக கூட நீக்கிருக்கலாம். இது உண்மையிலேயே இப்படி ஒரு பயங்கர செல்வாக்கு இருக்கிறது திமுகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும். ஏன்னா நம்மளே ஓட்டெடுப்பு நடத்தும் போது ஒருத்தர் 60 வருஷமா இருக்காங்க, ஒருத்தவங்க 70 வருஷமா இங்க ஆட்சி நடத்திட்டு வராங்க, அரசியல் இருக்காங்க. பழைய கட்சிகள் கண்டிப்பா அவங்க நம்மளை விட 10 மடங்கு அவங்க கருத்து கணிப்பை மோதி பார்த்திருப்பாங்க. அதனாலதான் காங்கிரஸ் திணறிட்டு இருந்தது. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, காங்கிரஸ் தலைவர் ராகுலுக்கு இந்த திமுக கூட்டணியில கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா இருக்கு. அதனாலதான் அவர் அந்த இணையும் போதும் அந்த அளவுக்கு எதுவும் பேசல, இப்ப இணைஞ்ச பிறகும் எதுவும் பேசல. அதுல 2-3 தலைவர்கள் மாணிக்க தாகூர், சோடங்கர் இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களும் அதுக்கு பிறகு எதுவும் பேசல. இது எல்லாமே அவருக்கு உண்டான பவரை பார்த்துட்டு தான் இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. இப்ப இதையும் தாண்டி இப்ப இன்னைக்கு பாருங்க, இவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு பெரிய ஓட்டெடுப்பு, இவ்வளவு மக்கள் செல்வாக்கு, இதை திமுக அதிமுக கண்டிப்பா எடுத்திருக்கும். அவங்களும் ஓட்டெடுப்பு நடத்திருப்பாங்க. அவங்க ஓட்டெடுப்பு நடத்தி பார்த்துட்டு தான் ஐயோ எல்லாமே போச்சா, 60 வருஷத்து சாம்ராஜ்யம் சரிஞ்சிச்சா, 70 வருஷத்து சாம்ராஜ்யம் சரியா போகுதா, இவன் வந்தானா நம்மள சும்மா விட மாட்டானடா, நம்மள உள்ள அடிபர தோண்டி நம்ம எவ்வளவு ஊழல் எடுத்து பண்ணிருக்கோம், நம்ம எவ்வளவு லஞ்சம் அடிச்சிருக்கோம், நம்ம எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கோம், எல்லாத்தையுமே எடுத்துருவாடா அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு தான் இப்ப 2 பக்கமும் சேர்ந்துக்கிட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாமே மறைமுகமா எப்படிலாம் தாக்கணுமோ அப்படிலாம் விஜயை தாக்கிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் தாண்டி அவர் அதுல இருந்து வெளியே அவர் மக்களுக்காக நின்று அவர் கண்டிப்பா எலெக்ஷன்ல நின்னார் அப்படின்னா 100% அவர் தான் முதலமைச்சர். இந்த ட்ரிப்பே இல்லைனாலும் விட்டுருங்க, எதிர்கட்சியா கூட வரட்டும், அடுத்த ட்ரிப் கண்டிப்பா விஜய் தான் முதலமைச்சர். இதுவே ஏதாவது ஒரு கட்சி கூட்டணி போனார்னா அவரை சுத்தமா எழுந்திருக்க விடாம அமைக்க விட்டுருவாங்க. அவர் கடைசி வரலையும் பாமக தேமுதிக மாதிரி அடிமையா தான் கிடக்கணும். அப்படியான சூழல்ல வரும்போது தான் இப்ப நம்மள யாராவது 2 பேர்த்துல ஒரு ஆள் வெளியே போயிடுவோம். அதனால நம்ம கண்டிப்பா நம்ம 2 பேரும் தான் சம்பாதிக்கணும். நம்ம 2 பேர் தான் மாத்தி எந்த பிரச்சனை இருந்தாலும் பேசி முடிச்சுக்கணும். ஆனா இடையில ஒருத்தவங்க உள்ள புந்துடக்கூடாது. அந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா எச்சரிக்கையா இருந்திருக்காங்க. அந்த எச்சரிக்கை தான் அவங்களை இந்த அளவுக்கு மூவ் பண்ணி வெளியே கொண்டு போயிருக்கு. விஜய நம்ம எல்லோருமே சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம்.
அவருக்கு பின்னாடி ஒருத்தர் 2 பேர்ல லட்சக்கணக்கான பேர்ல கோடிக்கணக்கான தொண்டர்கள் அவர் பின்னாடி நின்று இருக்காங்க. இது எல்லாமே மறைக்கப்படுது, மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர் வெளில வந்து அவருடைய செல்வாக்கு உயர்த்த யாருக்கு பிரச்சனை அப்படின்னா இந்த 2 பழமையான கட்சிகளுக்கு தான் பிரச்சனை. அந்த 2 கட்சிகள்ல ஏதாவது ஒரு கட்சி கண்டிப்பா மறைய போறது உறுதியாயிடுச்சு. 2026 தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சிகள் இருக்காது. அதுக்காக தான் விஜய் கொஞ்சம் பொறுமையா வந்திருக்காரு. நீங்க பாட்டுக்கு கத்திட்டு இருக்கீங்க, நான் பாட்டுக்கு என் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். விஜய் கடைசியா ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு, அழுத்தத்துக்கு பயப்பட மாட்டோம், அவருடைய பணி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லிருக்காரு. இப்படி பலவிதமான அழுத்தங்கள் அவர் சுத்தி இருந்தாலும் மக்கள், அதாவது 18 வயசுல இருந்து 80 வயசு வரலையும் அவங்களுக்கு ஆதரவு பெருகிட்டே வருது. நானும் சாதாரணமா பார்த்திருந்தேன், ஏகப்பட்ட பேரு யூடியூப் சேனல்லாம் பார்க்கும்போது நீங்க யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும் போது 3/4 வயசு பேர் விஜய்னே சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, ஏன்னா இப்படி சொல்றாங்க அப்படின்னு. நானும் வெளில போய் 4-5 பேரிடம் வந்து கேட்கறேன், ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கேட்கறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இத்தனை வருஷம் இவங்க சம்பாதிச்சிட்டாங்கல்ல, இத்தனை வருஷம் இவங்க ஆடிட்டு இருந்தாங்கல்ல, இவங்க என்னத்த பண்ணாங்க, புதுசா ஒருத்தர் வரட்டும், அவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம், இவங்களை விட அவர் சிறப்பா இருந்தாருன்னா ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் மட்டும் இல்ல, 3/4 வயசோட மக்களுடைய மனசுல அதுதான் வந்து இருக்குது, அதுதான் உண்மை. நான் வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் இப்படியான ஓட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன். உண்மையிலேயே வெளியில போய் நிறைய பேர்கிட்ட பேச்சு கொடுத்து நான் பேசும்போது 10 பேர்ல 7 பேர் விஜய் சாதமா பேசிட்டு இருக்காங்க. இது கூட மிகப்பெரிய ஒரு அழுத்தமா திமுகவுக்கும் அதிமுகவும் மாறி இருக்கு. இதெல்லாம் நினைச்சு பாருதான் அவங்க இதுக்கு மேலேயும் விஜயை விட்டா கண்டிப்பா நம்மளால வெளில வர முடியாது, அடுத்தடுத்து ஆட்சி வந்து நம்மளால நடத்த முடியாது, அடுத்த 20 வருஷத்துக்கு வர முடியாது, தக்க வைக்க முடியாது, கண்டிப்பா நம்ம 2 பேரும் வீழ்ச்சி அடைஞ்சிருவோம். அதுக்காக தான் இப்ப அவங்க எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மூச்சு கட்டிட்டு அரசியல் விமர்சகர் என்ற பேர்ல திமுகவில இருந்தும் அதிமுகவில இருந்தும் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் நல்லா யோசிச்சு பார்க்க சொல்லுங்க. ஒவ்வொரு விஷயமுமே அவங்க யோசிச்சா தற்போது உள்ள ஆட்சியாளரிடமோ முன்னாடி ஆண்ட ஆட்சியாளரிடமோ அவங்கள்ட்ட இருந்து 1000 குறைகள் வந்து வந்துட்டே இருக்கும். உதாரணத்துக்கு அரசியல் கொள்ள ஏகப்பட்டது நடந்துருக்கு, தினந்தோறும் நியூஸ் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் வெளியில சொல்லிட்டே இருந்திருக்கலாம். ஏன் திமுக மாநாடு 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது, அதுல 2 பேர் உயிரிழந்தாங்க. ஆனா அது 2 நாளைக்கு பிறகுதான் அது வெளியே தெரிஞ்சது. அந்த அளவுக்கு அதை மூடி மறைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த திமுக மாநாட்டுக்கு வந்த 2 லாரி கவுந்துருச்சு, அவங்க எல்லாம் போய் 40 பேருக்கு மேல ஹாஸ்பிட்டல் வந்து இருக்காங்க, அதெல்லாம் மறைச்சிட்டாங்க. ஆனா இவருக்கு நடந்தது சதின்னு சொல்றாங்க, விபத்துன்னு சொல்றாங்க. அந்த நிகழ்வை நானும் பார்த்துட்டே இருந்தேன், கரூர்ல நடந்த நிகழ்வை நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். எனக்கும் அதை திக்குன்னு இருந்திருக்கு. அந்த மக்களுடைய ஆளை தாங்க முடியாதால அவரே நினைச்சு பார்த்துக்க மாட்டாரு. இப்படியான ஒரு நிகழ்வு நடக்குன்னு நினைச்சிருந்தா அவர் பஸ் மேலே ஏறி இருக்க மாட்டாரு. ஆனா அவர் ஏறினவர் தான் விபரீதமே புரியுது. சில பேர் மயக்கமா வராங்க, சில பேர் அவரால் பேசவே முடியல. அந்த இடத்துல தான் அவர் தண்ணி தூக்கி போறாரு, அவர் பதட்டத்தில இருந்து காணப்படுறாரு, பேச்சு கூட பதட்டம் அதிகமா இருக்கும். அதனாலதான் விஜய் அவர்கள் அவரால் வந்து நிக்க முடியாம அந்த பதட்டத்திலேயே உடனடியாக வந்து கிளம்பிட்டாரு. ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல, எங்களுக்குமே ஒண்ணுமே புரியல. மக்களால பயங்கரமா வந்து வீசிட்டு இருக்கு, அதாவது கடலால எப்படி இருக்கும் அதே போல மக்களால வந்து வீசிட்டு இருக்கு. ஒருத்தர் பயங்கரமான மோதல் வந்து ஏற்படுது. ஒரு அரை மணி நேரத்திலேயே வந்து 2 பேர்ன்றாங்க, 4 பேர்ன்றாங்க, 20-30 பேர்ன்றாங்க, 42 பேர்னு சொல்லிட்டாங்க. ஆனா அங்க அதுக்கு பிறகு நடந்தா பயங்கரமான அதிர்ச்சி. அந்த சம்பவம் நடந்திருக்கும் போதே அந்த தாவக தொண்டர்களை போலீஸை தொத்து அடிக்கிறாங்க. அந்த வீடியோ இன்னும் இருக்கு யூடியூப்ல. அந்த தொண்டர்கள் என்ன தப்பு செஞ்சாங்க, அவ்வளவு கோபம், அவ்வளவு வெறித்தனமா வந்து அடிச்சு அவங்க எல்லாம் வந்து ஓட்டினாங்க. இது எல்லாமே மக்கள் மீடியாவில் பார்த்து இருந்தாங்க, இது எல்லாமே மக்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, அவர் நின்று இருந்தாலோ இல்ல அது கீழே இறங்கி பிரச்சனை வந்து பார்த்திருந்தாலோ அங்க எவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. இதை விட பல மடங்கு அசம்பாவிதம் நடந்திருக்கும், இன்னும் பல பேர் இறந்திருக்க வாய்ப்பு உண்டு. அதே நேரத்துல கரூர் விட்டு ஏன் வேகமா போனாருன்னு கேக்குறாங்க. அவர் அங்க இருந்திருந்தா கூட பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும், திரும்ப அந்த ஹாஸ்பிட்டல் போனா கூட பெரிய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஏன் போய் பார்க்கல அப்படின்னு கேட்கிற இந்த வாய்கள் அப்படி திருப்பி போட்டு பேசும். அதாவது எதுக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, எதுக்காக அங்க போனாரு அப்படின்னு இவங்க எல்லாமே கேட்பாங்க. அந்த நேரத்துல யாருக்குமே கைகால் புரியாது, என்ன பண்றதே தெரியாது. அவர் சரியான ஒரு முடிவு எடுத்துதான் அந்த இடத்த விட்டு அவர் போயிருக்காரு. ஒருவேளை அங்க நின்றுந்தா இதை விட பெரிய ஒரு பிரச்சனையா அவர் சந்திக்கிற மாதிரி இருந்திருக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, ஏன் மறுநாள் வரல அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு சாதாரணமா கரூர் நிகழ்வை லைவ்ல பார்த்து இருந்த என்னாலேயே அதை தாங்கிக்க முடியல. 3 நாள் என்னால வேலை செய்ய முடியல, 3 நாள் சரியா என்னால சாப்பிட முடியல. நான் விஜய் ரசிகன் இல்ல, நான் ஒரு கட்சி தொண்டன் இல்ல. ஆனா எனக்கே இப்படி இருக்கும்போது அந்த கட்சியோட தலைவருக்கு எப்படி இருந்திருக்கும். உண்மையிலேயே அந்த 1 மாசம் முழுவதும் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க மாட்டாரு, நரக வேதனையை தான் அனுபவிச்சிருந்திருப்பாரு. அதனாலதான் எல்லோருடைய கால்களையும் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு, கதறி அழுதுருக்காரு. அப்பதான் அவருடைய மனநிலை ஓரளவுக்காவது சாதாரணமா மாறி இருக்கும். யார் மேல உண்மை யார் மேல பொய் அப்படின்னு எலெக்ஷன்ல நிரூபிப்பாங்க. அதனால மக்களே, நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு ஓடிட்டு இருக்கோம். அந்த ஒரு மாற்றம் விஜயால கண்டிப்பா வந்து கொடுக்க முடியும். மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான ஒரு ஆட்சி கொடுக்க முடியும்னு அவர் நம்புறாரு, அவர் தன்னை நம்புறாரு. அதனாலதான் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி அந்த வேட்பாளர் தேர்வு செய்யும் போது கூட எல்லா வேலையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன், அரசியல் தான் என்னுடைய முழு ஈடுபாடு, மக்களுக்கு சேவை செய்யறதா இதுக்கு மேல முழு நேர பணி அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. உறுதியான ஈடுபாடோட அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. வர தேர்தலில் மக்கள் தீர்ப்பளிப்பாங்க விஜய் அவர்களுக்கு. ஓகே, நம்மள மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.